சனீஸ்வரர் கதை இந்து சமயத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இவர் ஒரு நவகிரகம், அதாவது 9 கிரகங்களில் ஒருவர். சனீஸ்வரர் நீதியை காப்பவர் என்றும், ஒருவரின் கர்ம வினைக்கு ஏற்ப பலன் அளிப்பவர் என்றும் நம்பப்படுகிறது. பிறப்பு மற்றும் குடும்பம். சனீஸ்வரர் சூரிய பகவான் மற்றும் சாயாதேவிக்கு பிறந்தவர். ஒருமுறை சாயாதேவி தவத்தில் இருந்தபோது கர்ப்பத்தில் இருந்த சனியை சூரியனின் வெப்பம் தாக்கியது. இதனால் சனீஸ்வரர் மிகவும் கருப்பு நிறத்துடன் பிறந்தார். அவரை பார்த்த சூரியன் சனியை தனது மகன் அல்ல என்று சந்தேகித்தார். இந்த அவமதிப்பு சனீஸ்வரரின் மனதில் ஆழமாக பதிந்தது. இதனால் அவர் சூரியனைப் போலவே மிகுந்த சக்தி பெற வேண்டும் என்று சிவபெருமானிடம் தவம் புரிந்தார். சிவனின் வரம். சனீஸ்வரரின் கடுமையான தவத்தை பார்த்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தின்படி சனீஸ்வரர் ஒரு கிரகமாக மாறி மனிதர்களின் கர்ம வினைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் ஆற்றலைப் பெற்றார். நீதிபதி சனீஸ்வரர். சனீஸ்வரர் நீதிக்கு முக்கியத்துவம் அளிப்பவர். ஒருவரின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகளைக் கணக்கிட்டு அதற்குரிய பலனை அவர் அளிப்பார். ஒருவரின் ஜாதகத்தில் சனி கிரகம் இருக்குமிடத்தைப் பொறுத்து அதன் தாக்கம் அமையும். சனி திசை. ஒருவரின் வாழ்க்கையில் சனி திசை, 7.5 சனி வரும்போது அவர் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த சோதனைகள் ஒருவர் தன் தவறுகளை உணர்ந்து ஆன்மீகப் பாதையில் முன்னேற உதவும். நல்ல பலன்கள். சனி கிரகம் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஒருவர் கடின உழைப்பின் மூலம் பெரும் வெற்றிகளையும் செல்வத்தையும் பெறலாம். சனீஸ்வரர் பற்றிய நம்பிக்கைகள். காகம். சனீஸ்வரரின் வாகனம் காகம். எனவே காகத்திற்கு உணவு அளிப்பது சனீஸ்வரரின் ஆசீர்வாதத்தை பெறும் ஒரு வழி என்று நம்பப்படுகிறது. திருநள்ளாறு கோவில். தமிழ்நாட்டிலுள்ள திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு வந்து சனீஸ்வரரை வழிபடும் பக்தர்கள் சனி திசையின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்று நம்புகிறார்கள். சனீஸ்வரர் ஒரு கொடூரமான தெய்வம் அல்ல, மாறாக அவர் ஒருவரின் வாழ்க்கையில் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வரும் ஒரு ஆசிரியர் என்று இந்து சமயத்தில் நம்பப்படுகிறது. இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம முருகான் மீடியா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.